வடிவா சாப்பிடு ராசா, வடிவா சாப்பிடு. உன்னதான் கணக்கு பேர் நிலம் விசாரிச்சு இங்க வாடா டேய். எல்லாமே வந்த கமெண்ட்ஸ் வந்து நேசமணி. எங்கட நேசமணி போனனா காலை வட்டி முடிச்சு கடிச்சு பிச்சோன்னு பெரிப்ப. அங்க எத்தனை பேர் வாட்டாவை கடிச்சு வச்சிக்கிறேன். உனக்கு தான் மேனினா அங்க 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 இந்த 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 படி இந்த பாஞ்சு போடுறா நேசமணி. சரி வீட்டா வந்துட்டாவும். என்ன சம்பவம் நடக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ட்ரைனிங் டேய். இப்படியே 4 மணி கிளம்பணும். நாளையில இருந்து உனக்கு மிலிட்டரி ட்ரைனிங். கடிக்கிறான்டா. கடிப்பியா அட்டி மறந்துட்டியாடா தம்பி. 2 நாள் விட்டுட்டு போனது மறந்துட்டேன். இந்த கதவை சத்தம் நேசமணி டேய் நேசமணி வாடாங்க. கதை பார்க்குற எல்லாருமே வந்து கேட்டது ஏன் உனக்கு அவனை விளங்கிட்டு தனக்கு தானே தந்து உனக்கு தான் இது வேண்டியது. நான் நேசமணி உடைய நேசமணி இப்படி ஏர்போர்ட்டில் வந்து கூப்பிடுவீங்களா, பிக்கப்பட்டுவீங்களா, அப்படி எல்லாம் வீட்டில் கேட்டேன். அங்கால பொம்பளை பிள்ளைகள் இருக்கு. சரி உனக்கு நீ டெரர் பீஸ்டா நேசமணி, நீங்க ஒரு டெரர் பீஸ். அதான் இந்த அப்படி நேசமணி ஆளுக்கு இது வந்து பிடிச்சிட்டு உண்டா. இங்க பாட்டா டேய், வீடியோ எடுக்கிறவன் என்ன செய்யறது தெரியாம நீ சாப்பிடுவேன். டேய் இங்க பாரு நேசமணி, அவனுக்கு சாப்பாடு தான் முக்கியம். அப்பா கொழும்புல இருந்து வந்துட்டோம். என்னன்னு சொல்றது, விடிய வலிக்கிட்டு நாங்கள் நிற்கவே இல்லை. இப்போ இருட்டிட்டு மழையும் பெற போற மாதிரி மப்பா இருக்கு. சும்மா அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது. ஓடி வந்தது என்ன உண்மையிலே யாழ்ப்பாணம் கொழும்பு அடிக்கடி போயிட்டு வர டிரைவர் எல்லாமே வந்து பாவம் உண்மையா. ஐயோ வரவுலே என்ன அவங்களே நேரம் விடுங்க. நீங்க இருக்கு அவங்களாவது பேச்சு இருந்துட்டு ஒரு நாள் தானே ஓட வேண்டி வரும். அவங்களாவது 120 நாள் ஜோதிச்சு வேற ஓடி 120 நாள் ஓடி இருக்கணும்னு டவுட் வந்துரு. ஏன்னா எங்கடையில ஓடைக்கு பேர் சார் நித்திர இருந்துட்டு வந்தது. வேனோட இப்ப என்ன சொல்றது, வேனோடைக்கு போறோம்னு யோசிக்கவே இல்லாது. போன பற்றி யோசிக்காது. ரோட்டை மட்டும் தான் பார்த்துட்டு வரணும். தெரியும் இவரையும் இன்னமுறை மாட்டி ஓடணும். ஏன்னா கனநாள் நான் ஓடையில எனக்கு வந்து நித்திர வேற தொடங்கிட்டு, அதனால ஆலயம் வந்து மாற்றி விட்டது. சரி இப்போ வந்துட்டோம். நாங்கள் போன 3-2 போன உடனே போன வீடியோஸ் 2 போட்டுனாங்க. அதுல எல்லாமே வந்த காமெண்ட்ஸ் வந்து எங்க நேசமணி எங்க போகவே தங்கச்சி இப்ப நேசமணியை கொண்டு வர போற வீட்டு அடுத்த கூட்டி கொண்டு வாங்க. நாய்க்குட்டி ஒன்று பிடிச்சி வச்சிருக்கீங்களா? அதான் என்னடா வந்து உடனே நேசமணியை காட்டினதானே காட்டிட்டு அதுக்கப்புறம் நேசமணியை வீடியோல காணல. எங்க நேசமணி என்னென்ன விட்டுட்டு போனீங்க, தனியை விட்டுட்டு போனீங்க, யார் அவருக்கு சாப்பாடு கொடுக்கறது, தம்பி பாவம், தம்பி பசியில இருப்பான், அப்படி இப்படி எனக்கே மேலே கவலையா வந்துட்டு விட்டுட்டு போனதுதான். ஏனண்டா ஆனா அதுக்கு பாதுகாப்பா, அவருக்கு பாதுகாப்பா ஒரு ஆளை மெயினா விட்டுட்டு போனா, இல்லாட்டி அவரையும் வந்து கூட்டிட்டு போயிருப்போம். நேசமணிக்கு பாதுகாப்பா ஒரு ஆள் நிக்கணும்ட்டு அவருக்கு தேவையான சாப்பாடுகள் அந்த நேரத்துக்கு கொடுக்கணும்ன்றதுக்காண்டி அவரை வந்து நிப்பாட்டிட்டு தான் போனாங்க. சாப்பாடுகள் அது எல்லாம் நல்ல மாதிரி போயிருக்கும். அதோட ஆனா அவன் மிஸ் பண்ணுவான். எங்களை மிஸ் பண்ணுவான். போனோன்னா காலை வட்டி முடிச்சு கடிச்சு பிச்சோன்னு பெரிப்பேன். மிஸ் பண்ணுவான். வாட்டாவை கடிச்சு வச்சுக்கிறேன் தெரியல. பாப்போம் அவர்கிட்ட எக்ஸ்பிரஷன் என்ன மாதிரி இருக்கு. 2 நாள் கழிச்சு நாங்கள் நேசமணியை வந்து பார்க்க போறோம். அவர்கிட்ட எக்ஸ்பிரஷன் என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்கறதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறோம். என்னன்னு சொல்றது, இப்போ முதலெல்லாம் எங்கேயும் போயிட்டு வீட்டை போய்க்க என்னத்தை வேண்டிட்டு போற வளமையா போறது. ஆனா இன்றைக்கு தம்பி நிற்கிறான், தம்பிக்கு அதை வேண்டிட்டு போடும். அவனை சமாதானப்படுத்த பிஸ்கெட் வந்து வேண்டி வந்துக்கிறோம். பாப்போம் என்ன எங்களை கண்ணாளுக்கு பிறகு கண்டு என்ன ஃபீல் பண்றான்னு பாப்போம். என்னன்னு சொல்றாங்க, வளமையாகவே எங்களோட வீட்டை நிற்கிற ஆக்களும் சரி, நாள் கழிச்சுட்டு வீட்டை போய்க்க ஆக்கள் ஒரு எதிர்பார்ப்போட நிற்கிறோம். எங்கட வீட்டு பக்கத்துலயும் 2 பேர் நிற்கிறோம். ஆனா அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். சரி வீட்டை வந்துட்டாவும். என்ன சம்பவம் நடக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இதை எப்படி பார்ப்போம், என்ன சம்பவம் உண்டு பார்ப்போம். அவர் என்ன நேரம் ஃபோன் தானே அவருக்கு அதை விட்டாங்க. டேய் நேசமணி இந்த கதவை சத்தம் நேசமணி வாடாங்க. கதவை சத்தம் கேட்கிறீர்கள். டேய் நேசமணி அவன் 2 நாள் ஆகல மறந்துட்டியாடா தம்பி. 2 நாள் விட்டுட்டு போனது மறந்துட்டேன்.
இப்பதான் பாசம் பிடிக்கிறேன். நாங்க உன்னை பற்றி கதை கேட்கல, நீ இப்ப விழுந்தடிச்சு ஓடி வந்து எங்களை காலை கடிப்பாய் கட்டி பிடிப்பாய் பாய் வாய் என்று சொல்லி கொண்டு வர. நீ ஓடி வருவேன், எங்களை மிஸ் பண்ணுவேன், யாரண்டே தெரியாத அண்ணாக்களை மிஸ் பண்ணுவேன், கடிக்கிறேன் என் விட்டுட்டு போனோன்னு கடிக்கிறேன். அண்ணாக்களை மிஸ் பண்ணுவேன். அங்கே பார்க்குற எல்லாருமே வந்து கேட்டது ஏன் உனக்கு விளங்கிட்டு உனக்கு தான் இது வேண்டியிருந்தான். சரியோ, உனக்கு தான் வேண்டியிருந்தான். அங்கே 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 இந்த 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 பிடி பிடி இந்த வாங்கி போட்டானே சவானி இந்த பிடி பிடி இங்கே வரேன் பறக்குதால் நேசமணி இங்கே வாடா. நேச்சமணி 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 அவனுக்கு வேன் தான் பிடிச்சிருக்கு. எங்களோட வேனுக்கு வேன்லாம் ஏற்றினாங்க. என்னடா என்ன மாதிரி சாப்பாடெல்லாம் போட்டியா? நேசமணிக்கு பாதுகாப்பாக இவரைத்தான் போட்டுட்டு போறோம். இவரை இரும்ப நீ சாப்பிடாட்டி பிரச்சனை இல்லை, நேசமணிக்கு சாப்பாடா போட குழப்படி செய்தவனா குழப்படி செய்தவனா சத்தமிடாம இருந்தவன் நேசமணி. இந்த இந்த அவர் அங்காளான ஒரு அவருக்கு அங்கால 2 ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டு தானே அந்த போயிட்டு அங்காள நாயோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டார். ஓட்டோ அந்த வாசலுக்கு தான்டா போகுது. டேய் நேசமணி வீடியோ ஒன் பண்ணிட்டாங்க வாடா. நேசமணி உனக்கான மரியாதையே இல்லை. பக்கத்து வீட்டுக்காரோட உனக்கு என்னதான் அங்கால பொம்பளை பிள்ளைகள் இருக்கு. சரியோ, பொம்பளை பிள்ளைகளோட அறவே போகக்கூடாது. கருத்த பிள்ளை இந்த உனக்கு தான் வேண்டியிருந்தான். உன்னை சமாதானப்படுத்துறாங்க. 2 நாள் உன்னை விட்டுட்டு போட்டோம். உன்னை சமாதானப்படுத்துறாங்க. ஏதாவது ஐஸ் வேண்டியிருந்தா ஐஸ் பண்ணுவோம்னு தான் வேண்டாம். உனக்கு எங்க சோகம் இல்லையாடா? கவலை இல்லையாடா? விட்டுட்டு தூக்கி விட்டுட்டு போயிட்டேன். உனக்கு கவலை இல்லையா? இங்கே கவலை இல்லையான்னு சொல்லு. அண்ணாக்கள் தம்பியை விட்டுட்டு போனது கவலை இல்லையா? சொல்லு. அங்கே போய் இது தாரேன் இது உனக்கு தான் தருவேன். கவலை இருக்கா இல்லையான்னு சொல்கிறா. ஒரு ரியாக்டிவ் பண்ணுறீங்க இல்லையா டாடி? அவன் சொல்கிறான் நீங்கள் 2 நாள் இன்னும் கொஞ்சம் நாள் விட்டுட்டு போங்கடா வேறு. அண்டது நீங்கள் எல்லாருமே வந்து எக்கச்சக்க பேர் கேட்டது. இவனும் கொமெண்ட்ஸ் பார்த்தவ, நானும் கொமெண்ட்ஸ் பார்த்தேன். அதோட கோல் அடித்து கேட்டவ, அவனுக்கு சாப்பாடு போடுறான். இப்போ வரைக்கும் அப்பாவி மாதிரி இருந்தவனும் இப்போ அப்பாவி மாதிரி இருக்கிறான்னு பாருங்க. குளப்படி பார்க்க கதவு திறக்கிற சத்தம் வளவுக்காக வந்து குலைக்கணும், பார்க்க கூடாது, குலைக்கணும். தெரியும் உனக்கு பண்ண வழக்கம் பழகிறாய் நீ. ஐயோ பேசுறானா அண்ணா, பேசுறானா பிள்ளைய? இன்னொரு ஆம்பளை பிள்ளை வீட்டுக்கு காவலுக்கு விட்டுட்டு போனேன். காதரை கட்டி பார்த்துட்டு உனக்கு உனக்கு நீ டெரர் பீஸ்டா நேசமணி. நீங்க ஒரு டெரர் பீஸ். அதுக்கு ரியாக்ஷனாவது கொடுறா. ஒவ்வொன்று குலையே இல்லைடா. அண்டைக்கார கமெண்ட் பண்ணி நீ டெரர் பீஸ்ண்ட ஐயோ என்ன விட்டா காணுமெண்ட வேறு அவன் ரியாக்ஷன் கொடுக்குறான்ட்டு போட்டிருந்தது. இப்போ பந்தது பழகிட்டியா? கடிக்கு தேவையில்லாம் கடிக்கும். கடிப்போம் கடி கடி கடி. ஆளுக்கு வந்து இப்போ சின்ன வயசு தானே, சின்ன வயசில் வளரக்க வந்து அந்த பல்லு வந்து கூர்மையாக இருக்கும். அப்போ எல்லாத்தையும் வந்து கடிக்கிறார். கிடைக்கிற செருப்பு அதுகள் இதெல்லாம் கடிக்கிறார். அதனால் ஆளை கொஞ்சம் பத்திரமா தான் வச்சிருக்கணும். அடுத்த ஊசி ரெடி ஆகிட்டு தம்பி, அடுத்த ஊசி ரெடி ஆகிட்டு போண்டே ஒரு ஊசி ஒன்று குத்தினா தான் சரி உனக்கு. சரி கடிச்சு சாப்பிடுவோம் பா போம்பா. கருநாள் கழிச்சு வந்துக்கிறோம். கண்ணால் கழிச்சு நாங்கள் வந்துக்கிறவே பாசமா ஓடி அந்த குலைப்பம், காலை பிடிச்சி கடிப்பம், கட்டி பிடிப்போம், பாய்வோம், தொல்லுவோம். எனக்கு ட்ரைனிங் காணாதரா. சரி இதில் உன்னோட கொஞ்சம் காய்ச்சிட்டு உள்ளே போய் ஒரு ஐடியா குளிப்போம். காய் காட்டு, அங்கே இருக்கிறாங்களே காய் காட்டுறா. நாங்கள் எங்கே போயிட்டு வந்து நாங்கள்ன்றது உனக்கு தெரியுமா? அவன் என்னடா என்ன விட்டா காணும் பண்ண மாதிரி இருக்குது. மற்றது நீங்கள் பயப்பட தேவையில்லை. எங்களை நம்பி வந்த ஜீவட் என்ன உடம்பு நோதா குளிச்சுட்டு ஒரு நித்திரை ஒன்று போட்டோம்டா, அடுத்த நாள் 9 மணி ஆகும். அப்படியே படுத்தா சரி. கணக்கு பேர் வந்து கேட்ட நீங்கள் அதுக்காண்டி தான் வந்து நாங்களும் இந்த காணொலி எடுத்துனாங்க. மற்றது கூடுதலான ஆட்கள் வந்து என்னென்னு சொல்கிறது, இப்படி ஏர்போர்ட்டில் வந்து கூப்பிடுவீங்களா, பிக்கப்பட்டுவீங்களா, அப்படி எல்லாம் வீட்டில் கேட்டோம். என்ன சிரிக்கிறாடா? ஒரு அவன் என்ன சொல்ல சொன்ன ஒரு நாளைக்கே நாங்கள் தள்ளுது இல்லை இப்போ என்ன சொல்லுவான், நாங்கள் இப்போ கண்ணால் ஓடையில் தானே, கண்ணால் ஓடாம விட்டு ஓடினபடியாக தான் எங்களுக்கு அப்படி இது ஒன்று காட்டியிருக்கு.
ஒவ்வொரு நாளுமே அப்படி போய் 1000 வந்தா போலாமா நாங்க? அப்படி 1000 வந்து நாங்க போக மாட்டோம், எங்களுக்கு ஒரு ஆள் இருக்கிறாரு, அவரை அனுப்பி வைப்போம். ஆனா நல்லா இருந்தது, ஃபன்னா இருந்தது. இப்ப நாங்களுமே போய் என்னன்னு இப்ப சொல்றது, நாங்க நிக்கல, உடனே வந்துட்டோம். ஒரு நாள் நாங்க நின்று சுத்தி பார்த்து அப்படி பெறாது. இப்ப வர்றாக்கள் வந்து அப்படி என்னன்றா வர்றாக்கள் வீட்டை வரணும், ஏர்போர்ட்ல இறங்கின உடனே அவருக்கு வீட்டை வந்து ஒரு ஃப்ரெஷ் ஆகிட்டு. எங்களுக்கு அப்படி இருக்காது. உங்களுக்கு இருக்காட்டி இப்ப போயிட்டு வர டிரைவர்ஸ் எல்லாம் என்ன செய்யலாம், ஒவ்வொரு நாளும் போயிட்டு நாங்க ஒருக்கா போடம்புற பெரிய பாக்கள் வரைக்குள்ள பெரியம்மாக்களை பிக்கப் பண்ண போனாங்க. பெரியப்பா முதல் வந்து பிறகுதான் பெரியம்மாக்கள் வந்து. அப்ப அந்த டிரைவர் அண்ணா இங்க இருந்து நாங்க அங்க போய் இரவு போயிட்டு போய் நாங்க நின்றலாம் வந்தாங்க. இங்க இருந்து நாங்க இரவு போய் விடியப்புறம் 3 மணிக்கு வலிக்கிட்டுனாங்க. இங்க இருந்து அங்க ஒரு 12 மணி 1 மணிக்கு அப்படி போயிருப்போம். 3 மணிக்கு பெரியம்மாக்கள் 3 எப்படி வந்துட்டீங்க. அவர் சொன்னவர் நீங்க போய் கூட்டிட்டு வாங்க, நான் அவ்வளவுதான், எனக்கு நித்திர ஒரு டைம், நான் நித்திர ஒரு எழும்புறேன். அவ்வளோ 3 மணி தான் நிறுத்துறாங்க. அங்க பிடிச்சவரை இங்க வந்துட்டோம், பிடிக்கல. இல்ல என்னடா ஓடிக்கொண்டு கேக்கே கண்ணை கட்டு வையா, இங்க கட்டி 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 இந்த பாய் 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 அந்த ஆக்டிவ்க்கு வந்துட்டான் நேசமணி. இவன் ஒன்றும் பழக்கல போல, அவன் நேசமணிக்கு. நீ வளர்க்கிறதா அவன் பாஞ்சிருப்பான். நாளையில இருந்து உனக்கு ட்ரைனிங் இப்படியே 4 மணி கிளம்பணும். நாளையில இருந்து உனக்கு மிலிட்டரி ட்ரைனிங். கட்டிக்கிறான்டா, கடிப்பியா அட்டி இந்த நாளையில இருந்து விடியவுல வாக்கிங். சரியா, விடியவுல வாக்கிங். முதல்ல குளி. நேற்று குளிச்சு நீ எப்போ குளிச்சு நீங்க கடைசி எப்பயா குளிச்சு நீ? நாங்கெல்லாம் கடைசியா குளிச்சு நீ நாளைக்கு வந்து ஊசி போடுறதுக்கு முதல்ல ஆளை கொண்டே குளிக்க பார்க்கணும். இந்த இதை கொடுத்துட்டு இதை தரையில என்னொன்னு பின்னுக்கு பேக்கெட் இருக்கு, அதை தேடி போறாரு ஆள். என்ன சரி, அப்ப பெரியப்பா வந்துட்டார். என்ன நீ பெரியப்பா வரையக்க சொல்லி கொண்டு வர பம்பல் அது அது வேற அர்த்தம் இல்லடா, சும்மா பாபிக்கு போடும் சாப்பிடும். நானும் டச்சர் பம்பளை காய்ப்பப்பட்ட பாட்டி எதுவும் செய்ய போறாரு சொல்லி அவருக்கு அந்த பழக்கமே இல்லை. அவ சும்மா அவர் நெடுகளுமே அப்படித்தான் காய்ப்பாராமன்ட்டு சொன்னார். ஆளை பார்த்தா சரியான ஒரு யங்கான கடிக்கிறான், பல்லு வந்து என்ன சரியான ஒரு யங்கானால். என்னென்ன சொல்கிறது, வருஷத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு பிறகு கிறிஸ்மஸுக்கு இந்த முறை தான் நிற்கிறேன். பிள்ளைகளுக்கு வந்து லீவு கிடைச்சிருக்கு. ஆகஸ்ட் வந்து ஜூலை ஆகஸ்ட் வந்து ஆகஸ்ட் வலிக்கிட்டு போயிடும். ஒரு முறை டிசம்பர் வந்ததே இல்லை. அப்போ இந்த முறை 40 வருஷத்துக்கு பிறகு இந்த முறை வந்து டிசம்பர் வந்திருக்கணும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அப்படியே தொடர்ந்து. இப்போ அப்பாவுக்கு வந்து எத்தனை சகோதரன் அவங்க? அது வந்து கதை சொல்ல போனா பெரிய கதை. அப்பா வந்து 6 சகோதரமோ 7 சகோதரம் 6 பேரா நினைக்கிறேன். பெரியப்பா வந்து சரி சொல்லி ஒரு பெரியப்பா குளிச்சுட்டு வருவா. பெரியப்பா வந்து எங்கட பெரியப்பம்மா அந்த மகன், எங்கட அப்பா வந்து சின்னப்பம்மா அந்த மகன். அப்பாவை சின்னலே பெரியப்பம்மா எடுத்து வளர்க்க வளர்க்கிட்டான். அப்பா பெரியப்பம்மாவோடய அப்பா இருந்துட்டு அப்பாவை தான் நாங்க அப்பா மாண்டெல்லாம் கூப்பிடுறது. அப்பா எல்லாம் அவையே. சின்னப்பம்மா வந்து யாழ்ப்பாணத்துல இருந்து, பெரியப்பம்மாங்களோட பவுனியா புதுக்குடிப்பில் இருந்தவா. அப்பா வந்து நெடுந்தீவுதான். அப்பா நெடுந்தீவு. பிறகு பெரியப்பாக்கள் வரைகெல்லாம் அங்கதான் வர வேணும், எங்களை விட்டு தான். அப்பா அப்பாக்கள் எங்களோட இருப்பேன், எங்களோட வந்து நிக்கிறது எல்லாமே. பிறகுதான் இஞ்சால வந்து காணி எடுத்து இப்ப அங்கால வந்து யுத்தம் பிரச்சனை பயன்தானே எல்லாருக்குமே. நாங்களே உயிரை கையில பிடிச்சிட்டு போனாங்க, இருப்பமா இல்லையான்னு கூட தெரியாது எங்களுக்கு. அப்ப திருப்பி அந்த இடத்துல பிரச்சனை வராதுன்னு அப்படிலாம் கேளாது. அப்படிலாம் இல்ல தானே. அப்ப ஒரு பயம் ஒன்று இருக்கு தானே. இப்ப கடைசி மட்டும் நாங்க கொச்சினுக்கு ஆத்துறது இல்லை. என்னண்டு 7 பேர். அப்பா சகோதரம் 6 பேர், பெரியப்பா சேர்த்து 7 பேர். பெரியப்பா பெரியப்பா மூத்தது, அப்பா 2வது, பெரிய சித்தப்பா பிரான்ஸ்ல, சித்தப்பா ஒரு அழிஞ்சர் மலேசியாவோ. சரி அது வந்து பெரிய ஸ்டோரியா போய்கிட்டு. சரி, ஆள் வளமையா வர்ற நேரம் வந்து சொல்லிக்கொண்டு வந்த விஷயம் வந்து வளமையா என்னை ஏற்ற இவற்ற அப்பா தான் வர்றவர். இந்த முறை இல்லை என்ற மாதிரி ஒரு கவலையாக சொல்லியிருந்தவன். ஜெர்னம் வந்து கடைசி 3 வருஷமா வந்து போறவன். 21 இருந்து போறேன். 21 அதுக்கு அப்புறம் 23, போன வருஷம் 24, இந்த வருஷம் 25. அது ஒரு சந்தோஷம் தான். நான் இந்த முறை நேசமணியும் கூட்டிக் கொண்டு போயிருக்கலாம். இவன் கொழும்பு போத்தான் போனோம், ஆனால் அதுக்கு சரி வராது. நேசமணி எங்களுக்கு இடம் இருக்கு, அதுக்கு நேசமணிக்கு அதான் இந்த அப்படி நேசமணி அடே பெடெக்ஸ் நேசமணி ஆளுக்கு இது வந்து பிடிச்சிட்டு உண்டா சாப்பிட வச்சு கொண்டு இருக்கிறான். நீ இங்க வந்து என்ன செய்யற? அங்க நாங்க பெரிய மனுஷன் காட்சி கொண்டு பறிச்சு கொண்டு வந்தா காணும், ஆளு போய் பின்னால வரும். உன்னை பற்றி தான் காட்சி கொண்டு இருக்கோம். அப்புறம் நீ அங்கே இருந்து வர. சரி, அவன் சாப்பிட்றதுல பிஸியாக இருக்கிறான். சரி, அப்படியோ நாங்களுமே வந்து களைப்படைஞ்சிட்டோம். போயிட்டு முழுகிட்டு அப்படியோ அடுத்த வேலைகளை பார்ப்போம். என்ன டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரி போச்சு?
சரி ஓகே நல்லா தான் இருக்கு கார் எல்லாம் நல்லா எல்லா தான் இருக்கும் ஸ்டார்ட்ல நல்லா தானே இருக்கும் சாலில் எல்லா தான் இருக்கும் சரி அப்படியோ முடிச்சுக்கொள்கிறோம் நன்றி வடிவா சாப்பிடு ராசா வடிவா சாப்பிடு உன்னதான் கணக்கு பேர் நல்லா விசாரிச்சு இங்க பாட்டா டேய் வீடியோ எடுக்கிறவன் என்ன செய்யறது தெரியாம நீ சாப்பிடுவேன் டேய் இங்க பாரு நேஸ் பண்ணி அவனுக்கு சாப்பாடு தான் முக்கியம் மண்டை நீ இங்க பாரு டேய் நேசமணி மிகவும் நலமாக உள்ளார் கவலைப்படாதீர்கள் நாங்களும் சேஃபாக அவருக்கு சோத்துக்கும் குறையில்லை அதெல்லாம் யோசிக்க தேவையில்லை நீங்க